எல்லோருக்கும் ஒரு அருமையான இரவு வணக்கம் சொல்லி உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். அதாவது பார்த்தோம்னா இதை பார்த்தீங்களா, மயிறு பூரா மயிறு கொட்டி போச்சு. என்னோடய பழைய போட்டால் பாருங்கள், அந்த எப்படி இருக்கும், அவ்வளோ மயிறு உள்ளது எனக்கு மீசை, அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஆனால் இப்போ பார்த்தீங்களா வலுவலுன்னு போச்சு பூரா மயிரும். சரி, பரவாயில்ல. கடவுள் கொடுத்தான், அதை திரும்ப எடுத்தான், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆமாம், அதனால் நம்ம அன்னைக்கு ஒரு நாட்டு சித்தார்த்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இந்த ஆரோக்கிய இந்த இது, ஆனால் இது போட்டு இந்த டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ஆனால் அது போட்டு நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை, அதிகமாக கொட்டி போச்சு. இப்போ 4 மட்டும் ஒரு இது மட்டும் கொட்டிங்களா? ஆமாம், நமக்கு எல்லாமே கொட்டி போச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, டாக்டரை மாற்றிட்டோம். நாட்டு வைத்தியத்துலேருந்து இங்கிலீஷ் வைத்தியத்தை போயிட்டோம். அதுக்கு 800 செலவு, இதுக்கு 403 ரூபா செலவு, மெடிக்கல் ஃபீஸோட. அரசு அதிகாரி எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அப்போ சீட்டு, ஆசிரியர் சீட்டு பார்த்துங்க. இது எப்படி குணமாகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இவங்களை டெலிகாஸ்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு இவங்களும் ஒரு மருந்து கொடுத்துக்கிறாங்க. என்னமோ CLOMIC அப்படிங்கிற மருந்து கொடுத்துக்கிறாங்க. ஆமாம், அப்புறம் மாத்திரை கொடுத்துக்கிறாங்க. இதை 10 நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னுக்கிறாங்க. இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி போனாக்கா கொண்டு வந்துடலாம், வரும், 3 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகிப்போச்சு, ஆல்ரெடி கொட்ட ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு இதை சாப்பிடணுமா 5 நாளைக்கு, அப்புறம் 5 நாளைக்கு இது, அப்புறம் இந்த மாத்திரை முடிஞ்சோன்னா வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. வரும்போது கூட 100 நாள் அழைச்சிட்டு வாங்க, ஹெவி ட்ரீட்மெண்ட்டு அடுத்த இது அப்படின்ட்டுருக்காங்க. என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், ஆண்டவன் விட்டது பார்த்துக்குவோம். ஆனால் சரி வாடா, இப்போ நான் பேர் இதெல்லாம் சொல்ல விரும்பலை. என்னுடைய பழைய மீசை வரட்டும், அப்புறமேலு உங்களை நான் தெளிவாக எல்லா ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தர்றேன். ஆமாம், ஹலோ எங்கே போகிறீங்க? பிச்சைக்காரன் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஒரு லைக் பண்ணிட்டு, ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, ஒரு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பிச்சைக்காரன் -7 எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லி உங்களது விடைபெறுகிறேன். நான் பாரதி வரையில் விதை, TN50 டெல்டாவில் தச்சமே கொங்கு மண்டலம். பாய்.